ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் யாரோடையும் நம்ம பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் உள்ளவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஒருத்தரை விரும்பினது தான் எல்லாருமே என் மேலே கோவப்படுறதுக்கு காரணம். அது வேறு யாரும் கிடையாது. என்னோடய சொந்த அத்தை பையனை தான் நான் விரும்பினேனே. ஆனால் எங்கள் அத்தை வீட்டுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அப்போலேருந்தே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் இவங்களுக்கும் எதுவுமே சரி வரல. அந்த நேரத்துலேருந்தே கொஞ்சம் மனஸ்தாபங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் அப்போலேருந்தே ஒரு 15 வருஷமாகவே பேச்சுவார்த்தை இல்லை. ஆனால் இருந்தாலும் இடையில அம்மா எல்லோரும் பேசிக்குவாங்க. ஆனால் அப்பா மட்டும் பேச மாட்டார். இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாளில் இது மாதிரி கல்யாணம் அப்படின்னு எனக்கு இது பண்ணோன்னே நான் சொல்லிட்டேன், இது மாதிரி மகேஷை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னப்போ எங்கள் அப்பா என்னை இது பண்ணுறதுக்கே வந்துட்டார். அந்தளவுக்கு கோவப்பட்டார். ஆனால் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஏன்னா அம்மா அவங்களுக்கு நாங்கள் குடும்பம் திருப்பியும் ஒன்று இணையணும், ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அம்மாவோட ஒரு ஆசைங்கிறது. அதை இந்த மூலியமாக வந்துச்சுன்னா கூட 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா கூட அது நடக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க யோசித்தாங்க. ஆனால் அப்பா என்னென்னா இது நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிட்டு இருந்தார். அதனால் யாருமே என் கூட பேசலை. எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவோட, ஏன்னா அண்ணனுக்கு விருப்பம் இருந்தாலும் அப்பாவை நம்பி தான் எல்லாமே அண்ணன், ஏன்னா அப்பா பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு தான் அண்ணன் லோன் எடுக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் அவன் பிஸ்னஸுக்கு அப்பா சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் அவன் முன்னேறி வர முடியுங்கிறதுனால இந்த கல்யாணம் நடக்க வேண்டாங்கிற மாதிரி அவனும் வந்தான். அப்புறம் இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. எங்கள் அக்கா கொஞ்சம் சப்போர்ட் தான் அக்காவும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் இந்த மேரேஜ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் நினச்சாங்க. ஆனால் அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியாச்சும் எங்கள் இந்த காதல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, இதுக்கப்புறம் நம்ம எது செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு சில விஷயங்கள நம்ம வாழ்க்கையில் எது நடக்குதோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் மகேஷ்கிட்ட சொன்னேன். இது மாதிரி நம்ம பிரிஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அவன் நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது, கண்டிப்பாக 4 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்கள் அப்பா முன்னாடியே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பார், நான் நம்ம லவ் பண்ணோம் சொல்லு மகி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை எனக்கு தெரியுது மகேஷ், இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்குதான். ஆனால் அப்பா யாருமே என்னை வீட்டில் பேசுகிறதே இல்லை, அம்மா மட்டும்தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னோடனே அதுக்கு உடனே சரி நீ சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கலை, ஆனால் அவன் அம்மானாச்சும் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்களே, அத்தனாச்சும் சப்போர்ட் பண்ணுறாங்களே, நீ எதுக்கு கவலைப்படுற, எதுக்கும் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் ஆகும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், இது மாதிரி இப்போ இந்த நேரத்தில் நம்ம எல்லாரையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்குது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தாத்தா கிட்ட பேசி பார்ப்போம், தாத்தா கிட்ட பேசி பார்த்தோம்னா கண்டிப்பாக அதனால சில விஷயங்கள எனக்கு கொஞ்சம் மனசு இதாக இருந்துச்சு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2, 3 நாளைக்கு அப்புறம் நான் தாத்தா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொன்னான். நான் சொன்னேன், நீ தாத்தா கிட்ட பேசு, அதுதான் எனக்கு சரின்னு தோணுது, இல்லைன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிடும். ஏன்னா அப்பா மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு புரோக்கர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு, என்னமோ நாளைக்கு ஏதோ ஒரு மாப்பிள்ளை விட பார்க்க வரதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, பேசிகிட்டு இருக்காரு ஃபோனில் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியுது, அதெல்லாம் தெரியாமல் கிடையாது, ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன சொன்னேன்னா, இப்போதைக்கு நம்ம இதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஏன் இப்படி சொல்கிற, திடீர்னு பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் இன்னும் ஒரு 2 டேஸில் ஒரு ட்ரைனிங்காக பெங்களூர் போகிறேன், அதனால் கண்டிப்பாக நான் போயிட்டு நான் தாத்தா கிட்ட போயிட்டு பேசுகிறேன், அவர் இதில் சமாதானப்படுத்தினாருனா தான் இந்த பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அப்போனா அவரே சொல்லட்டும், நம்ம எதுவும் கேட்க வேணாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டு பேசினேன் மகேஷ்கிட்ட. அதுக்கு மகேஷ் சொன்னால், இந்த மாதிரி நீ எதுக்காக இருந்தாலும் கோவப்படுறதுல நியாயமே கிடையாது, ஏன் அப்படின்னா இப்போதைக்கு என் வேலையும் முக்கியம், வேலை இருந்தால் தான் நம்ம கல்யாணத்துக்கு தாத்தா சொல்லுவார், இது மாதிரி நம்ம ஒரு வேலை பார்த்து ஓரளவு நல்லா சம்பாதிச்சு பண்ணால் மட்டும்தான் உன்னை நல்லா பார்த்துக்க முடியும், இல்லாட்டினா உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கஷ்டப்படுவ அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்கக்கூடாது,
நான் வந்து இந்த வேலையில் இருந்தால் தான் இன்னொரு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து என்னால் உன்னை நல்லா பார்த்துக்க முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா. சரி ஓகே, நான் கோவப்படலை, நீ வந்து சீக்கிரம் வந்து தாத்தா கிட்ட பேசுகிற வழிய பாரு அப்படிங்கிற மாதிரி நான்